பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு அப்படிங்கிற மாதிரி முனியம்மா அவர்கள் இன்னைக்கான எபிசோடில் மாட்டியிருக்காங்க. அப்படியே பிடிச்சி வெளுன்னு வெளுத்து விட்டாங்க ஒட்டுமொத்த கண்டஸ்டன்ட் மட்டும் தான் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஜட்ஜஸும் சேர்த்து பண்ணாங்க. அப்படி என்ன முனியம்மா பண்ணிட்டாங்க, ஏன் இவ்வளோ தூரம் எல்லாரும் கோவப்பட்டாங்க, முனியம்மாவுக்கு இது சாதகமாக அமைய போதா இல்லை பாதகமாக அமைய போதா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இன்றைய வீடியோக்குள்ள வந்து போகலாம். முனியம்மா ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா செம்ம வெள்ளந்தியாக பேசி பயங்கரமாக கவரப் பண்ண ஒரு ஆள் அப்படின்னே வந்து சொல்லலாம். அண்டு நேற்றுக்கு எபிசோடில் கூட பாயிண்ட் பை பாயிண்ட்டாக வந்து பேசினாங்க. அரவிந்த் கிட்ட வந்து ஒரு விஷயம் வந்து சொன்னாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரவிந்த் வந்து மற்றவங்கள சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிலாம் ஆடல, அவர் தன்னைத்தானே சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆடிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அது வந்து பயங்கர இம்ப்ரெசிவாக வந்து இருந்தது. ஷோ பார்க்கக்கூடிய ஆட்களுக்கு தெரியும், ஏன்னா அரவிந்த் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறது அந்த மாதிரி. செம்மையாக பேசுதே இந்த முனியம்மா, இந்த பொண்ணை வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கொண்டு போனாக்கா செம்மையாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து யோசித்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது முனியம்மா இன்றைக்கான எபிசோடில் போட்டு சொதப்புன்னு வந்து சொதப்பி வச்சுருக்காங்க. அப்படி என்ன சொதப்புனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங் டாஸ்க் வந்து கொடுக்கப்பட்டது. இந்த ஷாப்பிங் டாஸ்க்கு வந்து ஒரு 2-3 கன்ஸ்ட்ரைனான டாஸ்க் வந்து கொடுக்கப்பட்டது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஷாப்பிங்க்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து சம்பாதிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் வந்து கொடுத்தாங்க. அந்த டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுட்பால் வந்து விளையாடுவாங்கள்ல அந்த மாதிரி 3 டீமாக வந்து பிரியணும். 3 டீம்லேருந்து ஒவ்வொரு ஆள் வந்து வரணும். அவங்க வந்து ஃபஸ்ட்டு யார் போடுறாங்களோ அவங்களுக்கு வந்து 5000 பாயிண்ட்ஸும், அதாவது 5000 ரூபாயும் கொடுக்கப்படும். அடுத்ததாக போடுறவங்களுக்கு வந்து 3000 ரூபாய் வந்து கொடுக்கப்படும். மூணாவதாக வர்றவங்களுக்கு வந்து 2000 ரூபாய் கொடுக்கப்படும். ஸோ அந்த காசை வச்சுட்டு தான் இவங்களால் வந்து ஷாப்பிங் வந்து பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஷாப்பிங் பண்ணதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க நம்மளுடைய ஜட்ஜஸ். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாப்பிங் பண்ண ஐட்டத்தை வச்சு நீங்கள் ஒரு கதை சொல்லணும். அந்த கதை என்ன அப்படின்னா, லண்டன்லேருந்து, அதாவது ஃபாரின்லேருந்து உங்களோட சொந்தக்கார் வந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் அந்த ஷாப்பிங் பண்ண ஐட்டத்தை வச்சு என்ன சாப்பாடு செய்வீங்க, எதுக்காக இந்த பொருட்கள்லாம் வந்து எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதையாக சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ 3 டீமாக வந்து பிரிஞ்சிருக்காங்க இல்லையா, இந்த 3 டீமும் செப்பரேட்டான ஸ்டோரி வந்து சொல்லணும். ஆல்ரெடி 5000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, 3000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, 2000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தனித்தனியாக இருக்காங்க. அந்த பொருட்களை வச்சு, ப்ராடக்ட்டை வச்சு எவ்வளோ க்ரியேட்டிவிட்டியாக வந்து யூஸ் பண்ணி சொல்ல முடியுமோ அவ்வளோ தூரம் அழகாக ஸ்டோரி வந்து சொல்லணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போது நம்ம முனியம்மாக்கா இருக்காங்கல்ல, அவங்களுடைய டீம்லேருந்து அவங்கள தான் அனுப்புறதா வந்து முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ஸ்டோரி நல்லா சொல்லுவாங்க, நல்லா பேசுகிறாங்க. அண்ட் ஒன் மோர் என்னென்னா, லண்டன்லேருந்து, அதாவது ஃபாரின்லேருந்து வரக்கூடிய ஆட்களுக்கு கிராமத்தில் விருந்து வச்சா எப்படி இருக்கும், அப்போது முனியம்மா சொன்னால் அது ரொம்ப கிராமியம் பேஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு முடிவு பண்ணி அவங்கள வந்து ஸ்டோரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் யோசிக்கிறாங்க. இப்போ பிரச்சனை என்னென்னா, ஸ்டோரி வந்து ஒரு பக்கம் இந்த ஜார்ஜ் அண்ட் டீம் வந்து இருக்காங்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க வந்து கச்சா முச்சான்னு வந்து அவங்க டீமுக்குள்ளே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. முனியம்மா, அப்புறம் வந்து திவ்யா, இவங்கெல்லாம் வந்து சேர்ந்துக்கிட்டு இப்போ என்னென்னா, ஏமா நீ இப்படி வந்து பேசிகிட்டு இருக்க, ஆல்ரெடி அவங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க, என்ன பண்ணிகிட்ருக்காங்க, என்ன செஞ்சிட்ருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் யோசிச்சா தானே, பார்த்தா தானே வந்து அட்லீஸ்ட் உங்களால் வந்து எப்படி நம்ம அந்த ஸ்டோரியை வந்து சொல்லலாம், எவ்வளோ க்ரியேட்டிவாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ராஜுபாய் வந்து சொல்கிறாப்புல, நம்ம ஆர்யா அர்ஜுனனும் சொல்கிறாங்க. பட் அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா சண்டை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்ன சண்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அப்பயே சொன்னேன், இவங்க தான் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க, என்னை வந்து கவனிக்கவே விட மாட்டேறாங்க. நான் வந்து சொன்னேன் அப்போவே, முதல்ல வந்து அதை பார்ப்போம், அதுக்கப்புறமா நான் கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி முனியம்மா சொல்கிறாங்க. அடடா, சூப்பரான ஒரு விஷயம் தானே, முனியம்மா சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே, நான் வந்து சொன்னேன், எல்லாரையும் அமைதியாக இருக்க சொன்னேன், நம்ம வந்து ஸ்டோரியை வந்து கவனிப்போம் அப்படின்னு வந்து சொன்னது கரெக்டான ஒரு விஷயம் தானே அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்தோம். ஆனால் ட்விஸ்ட்டும் அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா வைக்கிறாங்க நம்மளுடைய திவ்யா அக்கா. என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஏம்மா சொன்னது நான், நீ என்னம்மா கிரெடிட் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி மயக்க பிடிங்கி வந்து பேசுகிறாங்க. ஏன்னா நான் தான் சொல்லிகிட்டு இருக்கேன், அங்கே ஸ்டோரியை கவனிக்கலாம், அப்புறமா வந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நீ என்னம்மா இப்போ வந்து நீ ஏதோ சொன்ன மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா வந்து கோவப்பட்டாங்க. மயக்க பிடுங்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்க நம்மளோட முனியம்மா அக்கா, டக்குன்னு வந்து ஒரு வார்த்தையை விடுறாங்க, படித்தவங்க தானே எதுக்காக மயக்க இப்படி பறிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம திவ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து படித்ததுனால இல்லைம்மா, சிவிக் சென்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஸோ அதனால தான் நான் மயக்க வாங்கினேன், நீ தப்பாக சொல்லாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது சரி, அங்கே ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு. அப்புறம் ராஜு, அதுக்கப்புறம் ஆரி, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அட்வைஸ் பண்ணுறாங்கங்க, நீங்கள் இந்த மாதிரி கவனிச்சா தானேங்க உங்களால் வந்து சொல்ல முடியும், ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ திவ்யா வந்து சொல்கிறாங்க, இல்லைங்க நாங்கள் வந்து ஸ்டோரி டிஸ்கஷன்லாம் வந்து பண்ணக்கூடாதுன்னு நானே தான் சொன்னேன், நீங்கள் தான் இவங்களை கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லி மற்ற கண்டஸ்டண்ட்டை சொல்கிறாங்க. ஆனால் அவங்க தான் வந்து சொல்லணும், இதை பண்ணோம் அதை பண்ணோம் அப்படின்ற மாதிரி எதுவுமே வாயை திறக்காமல் அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி, அதாவது எதோ சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போ அந்த பிரச்சனை அதோட முடியுது, என்னவோ பண்ணுங்கள், போய் ஸ்டோரி எப்படியோ ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஸ்டோரியை ஒழுங்காக சொன்னாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டோரியை சொல்ல தெரில யார், முனியம்மா அக்காவுக்கு.
அவங்க வந்து கிராமியத்தில் இருந்து ஒரு நல்ல ஸ்டோரி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நானும் எதிர்பார்த்தேன். அவங்க என்னடான்னா என்னமோ இழுத்து இழுத்து வந்து பேசுகிறாங்க. அது வந்து ரசிக்கும்படியாக வந்து இல்லை. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா வீகன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது லண்டன்லேருந்து வந்தவங்க வந்து வீகனாக இருக்காங்க, வெஜிடேரியனாக வந்து இருக்காங்க அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து முனியம்மாக்காவுக்கு தெரில. அதனால என்ன ஆச்சு அப்படின்னா வீகன் அப்படின்றத வந்து மறந்துட்டு நான்வெஜ் நல்லா சமைச்சு போடுங்க, கோழியை அடித்து பிடிச்சி சமைச்சு போடுங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து அந்த ஸ்டோரியில் வந்து சொல்கிறாங்க. இப்போ இந்த ஸ்டோரியை சொல்லும்போது திவ்யாவுக்கு கோவம் வந்துச்சோ இல்லையோ, ஆனால் அந்த பாயிண்ட்டை சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஏம்மா நான் தான் சொல்கிறேன் இது வீகன் 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 அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக தான் இதை சொல்லணும்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். இதுக்கு தான் நான் கேட்டுட்டு இருந்தேன். வீகன்னா என்னன்னு தெரியுமான்னு கேட்டுட்டு இருந்தேன். நீங்கள் வந்து அதை அக்செப்டே பண்ணிக்கல, வாய் பேசிக்கிட்டே வந்திருக்கீங்க. நான் சொல்கிறதே கேட்கக்கூடாது அப்படின்றதுல இருக்கீங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீகனாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கு எப்படிங்க கோழி குழம்பு வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா வந்து அந்த இடத்துல போட்டு கவுத்துடுறாங்க. சரி, அதோட அந்த பிரச்சனை வந்து நின்றுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த டாஸ்க்கெல்லாம் முடியுது. டாஸ்க் முடிஞ்ச உடனே இந்த பக்கம் ஜார்ஜ் அண்ட் டீம் வந்து வெற்றி பெறுறாங்க. ஆனால் எனக்கு அதில் உடன்பாடே இல்லை. ஏன் அப்படின்னா, அபிநயா, அதுக்கப்புறம் அந்த பையன் பேர் என்ன அரவிந்த், இவங்க சூப்பராக பண்ணாங்க. கலீல், இவங்க 3 பேரும் செம்மையாக பண்ணாங்க. பயங்கர என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. ஆக்சுவலாக சொல்லப்போனால் சிரிப்பு வந்துச்சு. வீட்டுக்குள்ளே என்ன நடக்குமோ அந்த ஒரு விஷயத்தை வந்து அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணி காமிச்சிட்டு இருந்தாங்க. பட் ஜார்ஜி பண்ணது வந்து எனக்கு ஒன்றும் சிறப்பாக வந்து படல. ஏன்னா ஒரே ஆள் தான் பண்ணாப்புல. இந்த பக்கம் கார்த்தி வந்து நின்றுட்டு இருந்தார். இவர் என்னென்னலாம் சொல்கிறாரோ அதுக்கு ஆக்ஷன் வந்து பண்ணிட்டு இருந்தார் ஹைட் கார்த்திக். பட் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காகலாம் இல்லை, ஓகேவா. பட் அரவிந்த் அங்கே பண்ணது வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக வந்துருந்து. ஆனால் ஜட்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜுக்கு வந்து கொடுத்துட்டாங்க, நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி. ஒஸ்ட் பர்ஃபார்மராக ததேஸ்வரனை தேர்ந்தெடுத்துட்டாங்க. இப்போது அடுத்ததாக வந்து கேட்பாங்கள்ல, யார் உங்களில் வந்து சரியாக பண்ணல, ஏன் என்ன உங்களோட டீமுக்கு என்ன பிரச்சனை ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது முனியம்மாக்காவுக்கும் திவ்யா அவர்களுக்கும் அப்புறம் மற்ற கண்டஸ்டண்ட்டுகளுக்கும் பயங்கரமாக பிரச்சனை வந்து போகுது. ஏன்னா பிரச்சனை அப்படின்னு கேட்டாக்கா முனியம்மாக்கா வந்து சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்போ ஸ்டோரி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் அந்த ஸ்டோரி எப்படி இவங்க கன்ஸ்ட்ரைன் பண்ணி சொல்லுவாங்க அப்படிங்கிறது சுத்தமாக வந்து தெரியவே இல்லை. ஸோ அதனால் ஒரு இன்ட்டு கொடுங்க, என்ன மாதிரி சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாலும் இவங்க வாயை திறந்து சொல்லவே இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. அப்படி என்ன அந்த அக்காவை வந்து தான் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஐடியாவில் இருக்காங்களா என்னன்னு தெரியல. சரி, அட்லீஸ்ட் உங்ககிட்ட ஓவர் டு யூ அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் அட்லீஸ்ட் யூ ஷுட் பர்ஃபார்ம் தானே. நீங்கள் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாக்கா கரெக்டாக இருந்திருக்கும், ஓகேவாக இருந்திருக்கும். பட் அதையும் நீங்கள் பண்ணாத போது முனியம்மாக்கா நீங்கள் ஏதோ வேஷம் போடுற மாதிரி எங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இவங்க வந்து இந்த காமன் மேன் ஷோவை பயங்கர என்டர்டெய்னிங்காக கொண்டு போகணும், ஜாலியாக கொண்டு போகணும். இதுலேருந்து நம்ம பயங்கரமாக செலக்ட் ஆகிட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகணும் அப்படின்ற மைண்ட் செட்லாம் இல்லை. இந்த காமன் மேன் ஷோவே வந்து இவங்க பிக் பாஸாக தான் பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கு. ஏன்னா அந்த இடத்துல ஒரு வாக்குவாதம் வந்து வந்துருச்சு. ஏன்னா திவ்யா வந்து சொல்கிறாங்க, நான் தான் சொன்னேன் டிஸ்கஷன் வேணாம் அப்படின்னு நான் தான் சொன்னேன். ஆனால் அவங்க வந்து சொன்னதாக சொல்கிறாங்க, பொய் சொல்கிறாங்க அப்படின்றத டைரெக்டாகவே சொல்கிறாங்க அவங்க மூச்சு முன்னாடி. அப்போது ஆர்யா அர்ஜுனன் இதில் இன்வால்வ் ஆகுறாரு. இன்வால்வ் ஆகி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் டீம் பேச்சை கேட்கவே கிடையாது. ஏன்னா நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்ன உடனே டைரெக்டாக யார் பேச்சையும் கேட்காம டக்குன்னு எந்திரிச்சு வந்துட்டீங்க. அப்போது அந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களோட டீமை வந்து மதிக்கவே இல்லை, உங்கள் டீம் சொல்கிற விஷயத்தை வந்து கேட்கவே இல்லை அப்படின்றது வந்து புருவன் ஆகுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல முனியம்மாவை போட்டு உடன்னு உடைக்கிறாப்புல. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முனியம்மா அவர்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு இமேஜினேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இவங்க இப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிவிடுவாங்க, இப்படி பேசுவாங்க, கரெக்டாக ஆன் பாயிண்ட்டாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பிக் பாஸ்க்கு வேணால் ஒத்து வரும். ஆனால் அந்த காமன் மேன் ஷோவுக்கு வந்து ஒத்து வராது. நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து ஒரு விஷயத்தை வந்து கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் கொண்டு போகலாம். பட் அதுக்கேற்ற மாதிரி இடம் வந்து பார்த்திங்கன்னா அமையணும். அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லா இடத்துலையும் எல்லா நேரங்கள்லையும் நம்ம ஆன் பாயிண்டில் இருக்கணும். நம்ம பெருசாக வந்து பேசிடணும், பெருசாக வந்து நம்ம வந்து ஃபெமிலியர் ஆகிடணும். இந்த ஒரு விஷயத்தில் கூட நம்ம வந்து பயன்படுத்திக்கணும். எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்தி கிராப் பண்ணி நம்ம வந்து ஷோ அப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாட்டிப்பீங்க. உங்களுக்கான ஒரு சுச்சுவேஷன் வரும். அந்த சுச்சுவேஷனை கரெக்டாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா அது கரெக்டாக வந்து போகும், மக்களும் வந்து அதை ஏற்றுப்பாங்க. பட் இந்த மாதிரிலாம் வந்து எல்லா விஷயத்தையும் கிராப் பண்ணி ஒரு மாதிரி பண்ணிங்க அப்படின்னா மக்கள் வந்து புரிஞ்சுப்பாங்க, ஓகே இவங்க ஏதோ தப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து முனியம்மா வந்து பயன்படுத்துகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. பட் முனியம்மா மேலே ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து பயங்கரமாக பேசுகிறாங்க, சூப்பராக பேசுகிறாங்க, ஆன் பாயிண்டில் பேசுகிறாங்க அப்படின்ற மைண்ட் செட் தான். நேற்றுக்கு எபிசோடில் கூட நான் வந்து சொல்லியிருந்தேன், சூப்பராக பேசினாங்க அப்படின்னு சொல்லி. அந்த அரவிந்தை பற்றி பேசுகிற விஷயமா இருக்கட்டும், அப்புறம் ஃபைனலாக ஒரு டச்சப் வந்து கொடுத்துருந்தாங்க, அதுவும் பயங்கரமாக வந்துருந்தது. சூப்பராக யோசிக்கிறாங்களே, நல்லா பேசுகிறாங்களே அப்படின்ற மாதிரி இருந்திருந்தது. பட் இன்றைக்கி எபிசோட் பார்க்கும்போது அப்படியே டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக வந்து நிற்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் தாண்டான் அப்படின்ற மாதிரி நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து தப்பு. அதுக்கான இப்போ 5 நாள் இருக்குன்னா அந்த 5 நாள் வந்து 2 நாள் உங்களுடைய நாள் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதே போல் உங்களுக்கும் ஒரு சான்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓகே
நீங்கள் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவீங்க, நல்லா ஸ்டோரி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கும்போது யூ ஷுட் கிராப் தட். நீங்கள் அதை வந்து எடுத்துக்கிட்டு அதை கரெக்டாக பயன்படுத்தி கரெக்டாக பண்ணணும். மற்றவங்களாம் சப்போர்ட்டிவாகவும் இருக்கும்போது இன்னும் நீங்கள் பலத்தை தான் வந்து காட்டணுமே தவிர பலவீனத்தை வந்து காட்டக்கூடாது. இன்றைக்கி வந்து அவங்க காட்டினது பலம் கிடையாது, பலவீனம் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ முனியம்மாவின் செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.